வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு மயக்கம் வருகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஃபீலிங் டிசி. டிசி அப்படின்னா டிசின்னு தலை சுற்றுகிற, மயக்கம் உண்டாகிற அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். டிசிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுது. எனக்கு மயக்கம் வருகிறது அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் டிசி. ஐ எம் ஃபீலிங் டிசி அப்படின்னா எனக்கு மயக்கம் வருகிறது. அவனுக்கு மயக்கம் வருகிறதா, ஹீ இஸ் ஃபீலிங் டிசி. அவனுக்கு மயக்கம் வருகிறதா, ஹீ இஸ் ஃபீலிங் டிசி. எனக்கு மயக்கம் வருகிறதுனா ஐ எம் ஃபீலிங் டிசி. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நான்சி அப்படிங்கிறோம்ல. இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, நோபடி கேன் சேவ் யூ நான்சி. யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நான்சி. நான்சிங்கிறது ஒரு நபரோட பேர். யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நான்சினா நோபடி கேன் சேவ் யூ நான்சி. நோபடி கேன் சேவ் யூ நான்சி. நெக்ஸ்ட் ஒன், மதன் இன்று வரவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, மதன் டிட் நாட் கம் டுடே. மதன் இன்று வரவில்லை. மதன் டிட் நாட் கம் டுடே. மதன் டிட் நாட் கம் டுடேனா மதன் இன்று வரவில்லை. மதன் இன்று வரவில்லைன்னா மதன் டிட் நாட் கம் டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் இனி உன்னை கண்டு பயப்படுவதில்லை. உன்னை பார்த்து பயப்படல, இனிமேல் நான் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷில், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ எனி மோர். எனி மோர்னா இனி. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ எனி மோர் அப்படின்னா நான் இனி உன்னை கண்டு பயப்படுவதில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, he has to go to the police station. he has to go to the police station. கோன்னா செல்றது, போகிறது. அவன் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும்னா he has to go to the police station. he has to go to the police station. அவன் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அத்துடன் அவன் ஃபோனை எடுக்கவில்லை. அதாவது ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கான், அவன் ஃபோனு, மேலும் அவன் ஃபோனை எடுக்கலை, அதோட அவன் ஃபோனையும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, he is not picking up the phone call as well. he is not picking up the phone call as well. as well-னா அத்துடன் அல்லது மேலும். அத்துடன் அவன் ஃபோனை எடுக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, he is not picking up the phone call as well. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he should see a doctor. he should see a doctor. அவன் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். இது எப்படி சொல்லலாம்னா, he should see a doctor. அவன் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனுக்கு உதவ விரும்புகிறேன். இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வுட் லவ் டு ஹெல்ப் ஹிம். ஐ வுட் லவ் டு ஹெல்ப் ஹிம். நான் அவனுக்கு உதவ விரும்புகிறேன். ஐ வுட் லவ் டு ஹெல்ப் ஹிம். நான் அவனுக்கு உதவ விரும்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாராவது இங்கே இருக்கிறீர்களா. இது எப்படி கொஸ்டின் பண்ணலாம், யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல. இது எப்படி கேட்கலாம் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, இஸ் எனி ஒன் ஹியர். இஸ் எனி ஒன் ஹியர். யாராவது இங்கே இருக்கீங்களா, யாராவது இங்கே இருக்கிறீர்களா. இஸ் எனி ஒன் ஹியர். இஸ் எனி ஒன் ஹியர் அப்படின்னா யாராவது இங்கே இருக்கிறீர்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. இது எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஒரு நொடி பொறுங்கள் ராகேஷ்.
ஒரு நொடி பொறுங்கள் ராகேஷ் அப்படிங்கிறோம்ல. ஹேங் ஆன் எ செகண்ட் ராகேஷ். இந்த இடத்துல ராகேஷுங்கிறது ஒரு நபரோட பேர். ஒரு நொடி பொறுங்கள் ராகேஷ்னா ஹேங் ஆன் எ செகண்ட் ராகேஷ். ஹேங் ஆன் எ செகண்ட் ராகேஷ்னா ஒரு நொடி பொறுங்கள் ராகேஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் யாரோ ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சம்ஒன். சம்ஒன்னா யாரோ ஒருவர். நான் யாரோ ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சம்ஒன். ஃபைண்ட் பண்ணுறதுனா கண்டுபிடிக்கிறது. நான் யாரோ ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சம்ஒன். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சம்ஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உங்களுடன் செல்ஃபி எடுக்கலாமா? இது எப்படி கொஸ்டின் பண்ணலாம் இங்கிலீஷ்லன்னா, கேன் ஐ டேக் எ செல்ஃபி வித் யூ? நான் உங்களுடன் செல்ஃபி எடுக்கலாமா? அதாவது ஃபோனை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறோம்ல, அதான் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுடன் செல்ஃபி எடுக்கலாமான்னா கேன் ஐ டேக் எ செல்ஃபி வித் யூ? கேன் ஐ டேக் எ செல்ஃபி வித் யூனா நான் உங்களுடன் செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளால் என்னை புறக்கணிக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா, அவனால் என்னை புறக்கணிக்க முடியாது. ஹி கேனாட் இக்னோர் மீ. அவனால் என்னை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ஹி கேனாட் இக்னோர் மீ. இக்னோர் பண்ணுறதுனா புறக்கணிக்கிறது, அலட்சியப்படுத்துறதுங்கிறோம்ல, பொருட்படுத்தாது விட்டுறது. அவனால் என்னை புறக்கணிக்க முடியாதுன்னா ஹி கேனாட் இக்னோர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் அவனுடைய மனதை இழந்து விட்டான். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட். ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட்னா அவனுடைய மனதை இழந்து விட்டான், மனசை விட்டுட்டான் அப்படிங்கிறோம்ல. ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட். ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம்னா அழகாக இருக்கிற. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள்னா யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் அப்படின்னா நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் ஒரு திடமான திட்டத்தை உருவாக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we have to make a solid plan. பிளான்னா திட்டம். நாம் ஒரு திடமான திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னா we have to make a solid plan. we have to make a solid plan. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் யாரோ ஒருவரை நம்பக்கூடாது. you should not trust someone. ட்ரஸ்ட் பண்ணுறதுனா நம்புறது. நீங்கள் யாரோ ஒருவரை நம்பக்கூடாதுன்னா you should not trust someone. someone யாரோ ஒருவர். நீங்கள் யாரோ ஒருவரை நம்பக்கூடாது அப்படின்னா you should not trust someone. நீங்கள் யாரோ ஒருவரை நம்பக்கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, you have to be careful. you have to be careful அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். you have to be careful. அவன் கவனமாக இருக்க வேண்டும்னா he has to be careful அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்னா you have to be careful. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் பணத்திற்காக எதையும் செய்வான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, he will do anything for money. அவன் பணத்திற்காக எதையும் செய்வான். அவன் பணத்துக்காக எதையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறான்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he will do anything for money. he will do anything for money. அவன் பணத்திற்காக எதையும் செய்வான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ஓய்வெடுக்க வேண்டும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he needs to rest. he needs to rest. ரெஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல வேர்பாக ஆக்ட் பண்ணுது. ரெஸ்ட் பண்ணுறதுன்னா ஓய்வு கொள்வது. அவன் ஓய்வெடுக்க வேண்டும்னா he needs to rest. இந்த சென்டென்சஸ் இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு பேச தான் ஆங்கிலம் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.